வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மோஸ்டின் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கு இடையில் இருதரப்பு கலந்துரையாடல். சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற உரத்தை இறக்குமதி செய்ததன் விளைவாக இலங்கை $69 லட்சம் நஷ்டஈடு செலுத்த வேண்டி ஏற்பட்டதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் தகவல். இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்து 20% வரையை மேலும் குறைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நீதியமைச்சர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மோஸ்டின் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 75 ஆண்டுகளுக்கும் மேலான நட்புறவை மேலும் பலப்படுத்தும் பரஸ்பர நன்மைக்கான ஒத்துழைப்பு துறைகளை விரைவுபடுத்தும் வாய்ப்புகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கையின் முன்னேற்ற பயணத்திற்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்து ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக ஆளுநர் நாயகம் வலியுறுத்தினார். குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை வழங்கும் எண்ணத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார். சுனாமி பேரழிவு மற்றும் சமீபத்திய பொருளாதார நெருக்கடியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய நேரடி மற்றும் சர்வதேச உதவியை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையில் நட்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்திருந்தார். பொருளாதாரம், கல்வி, பாதுகாப்பு, சுற்றுலா மற்றும் கடல்சார் துறைகளில் ஆஸ்திரேலியாவின் பங்கினையும் அவர் பாராட்டினார். அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் வழங்கும் மையமாக ஆஸ்திரேலியா மாறியுள்ளது என்றும் இந்த துறைகளில் ஆஸ்திரேலியாவின் அனுபவங்களிலிருந்து இலங்கை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நிகழ்வில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அலின் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற உரத்தை இறக்குமதி செய்ததன் விளைவாக இலங்கை அரசு அந்த நிறுவனத்துக்கு $69 லட்சம் நஷ்டஈடு செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு இவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீன நிறுவனத்திடமிருந்து 96,000 மெட்ரிக் டன் உரத்தை கொள்வனவு செய்ய முறையற்ற வகையில் விலைமன கோரல் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு அமைவாக முதல் கட்டமாக 20,505 மெட்ரிக் டன் உரத்தினை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் சீனாவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த உரம் இலங்கையின் காலநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உரம் ஏற்றி சென்ற கப்பல் துறைமுகத்திற்கு வராமல் கடலில் நங்கூரமிட்டிருந்தது. இதன் விளைவாக இலங்கைக்கு பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டன. இறுதியில் ஒரு மெட்ரிக் டன் உரமும் கிடைக்காமல் போனது. இதனால் சீன நிறுவனத்திற்கு $69 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அனைவருக்கும் சட்டத்தின் முன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எவருக்கும் மன்னிப்பு கிடைக்காது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்து 20% வரையை மேலும் குறைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக நடந்த சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் மின்சார வாகனங்கள் உட்பட அமெரிக்க வாகனங்களை வரியின்றி இலங்கை சந்தையில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை இலங்கைக்கு சாதகமான வகையில் குறைப்பதை நோக்கமாக அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவின் இந்த முன்மொழிவை இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கீகரிக்காமல் மேலதிக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவதாக அமெரிக்க தரப்புக்கு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி டிரம்பின் வரி நடவடிக்கையின் கீழ் சமீபத்தில் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 20% வரியினை மேலும் குறைப்பதற்காக இலங்கை தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு முன்னர் 44% இருந்த அமெரிக்க வரி பேச்சுவார்த்தைகளின் விளைவாக 20% குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்காவின் இறக்குமதி வரியை குறைப்பதற்கான எந்த இணக்கப்பாடும் அல்லது ஒப்பந்தமும் இதுவரை எட்டப்படவில்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற அமர்வில் நீதியமைச்சரிடம் மேற்கொண்ட குறிப்புகளை சுட்டிக்காட்டி உரையாற்றிய அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். ஸ்ரீதரன் மேலும் கூறிய போது பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதியமைச்சர் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. தற்போது கதிர்காம தம்பி சிவகுமார், விக்னேஸ்வரநாதன், பார்த்திபன்,
கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன், சண்முகலிங்கம், சூரியகுமார், ஜான்சன், கொலின் வெலண்டினோ, சச்சிதானந்தம், ஆனந்த சுதாகர், ஏஎச் உமர் காதர், தங்கவேலி விமலன், செல்வராஜா கிருபாகரன், தம்பையா பிரகாஷ் உள்ளிட்ட 14 முதல் 30 ஆண்டுகளாக சிறையில் உள்ளனர். இந்த கைதிகளின் எதிர்காலத்தையும் அவர்களின் குடும்பங்களின் நிலைமையும் கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அவர்களின் எதிர்காலம் குறித்து கரிசனை காட்ட வேண்டியது அவசியம். மனிதாபிமான காரணங்களுக்காக இந்த கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையின் மூலம் வலியுறுத்துவதாக ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். இதற்கு பதில் வழங்கிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, தமிழ் அரசியல் கைதிகளில் சுமார் 15 பேர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு கோரி விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் பலர் சிறையில் உள்ளதாகவும், இதில் 4 சந்தேக நபர்கள், 8 உறுப்பினர்கள், 3 ஆயுள் தண்டனை கைதிகள், மேன்முறையீடு செய்த 2 ஆயுள் கைதிகள், 2 மரண தண்டனை கைதிகள் வெலிக்கடி, மெகசின், மங்கர, தும்பர, பூசா மற்றும் நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சட்டத்தின்படி தண்டனை காலம் முடிவடைந்த பின் அல்லது நீதிமன்ற பிணை வழங்கினால் கைதிகள் விடுவிக்கப்படலாம். அதே சமயம் அரசியலமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி பொது மன்னிப்பும் வழங்க முடியும் என்று விளக்கினார். இந்த விவகாரம் நீதியமைச்சின் அதிகார வரம்புக்குள் வராததால் தாம் எந்த உத்தரவாதமும் வழங்க முடியாது. இறுதி முடிவு ஜனாதிபதியால் எடுக்கப்படும் என்றும் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பாக மட்டுமல்லாமல் எம்முடன் போட்டியிடும் நாடுகளின் வரி மாற்றங்களையும் கண்காணித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ அறிவுறுத்தியுள்ளார். வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் தெரிவித்த போது, முன்னர் 44% இருந்த வரி 20% குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவை தவிர பிராந்திய நாடுகளின் வரியும் இலங்கைக்கு சமமாக உள்ளது. இதனால் ஆடை தொழில்துறையில் போட்டி அழுத்தம் குறைந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வரி மாற்றங்களை செய்யலாம் என்பதால் அபாயம் நீடிக்கின்றது. வரி மாற்றங்களால் இலங்கையில் ஏற்றுமதி விலை உயர்ந்து கேள்வி குறைவது, போட்டி நாடுகளுக்கான ஆர்டர்கள் மாறுவது, சுற்றுலா உள்ளிட்ட சேவைத்துறைக்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற அபாயங்கள் உள்ளன. மேலும் இந்தியாவுக்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள 25% கூடுதல் வரி இலங்கைக்கு சில ஏற்றுமதி வாய்ப்புகளையும் உருவாக்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள இலங்கை தொழிலதிபர்களின் ஆடை மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு பாதிப்பு தரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசாங்கம் அமைந்த பின் சீனி தொழிற்சாலை நிறுவனங்கள் வீழ்ச்சிக்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அருணாளு மக்கள் முன்னணியின் தலைவர் KR கிசான் குற்றம் சாட்டினார். ஹட்டனில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், செவனகல சீனி தொழிற்சாலையை சார்ந்த 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன. 1500க்கும் மேற்பட்டோர் வேலை செய்கின்றார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு 3000 கோடிக்கு மேல் செலுத்த வேண்டிய பணம் நிலுவையில் உள்ளதாகவும், முகாமைத்துவம் மோசமான நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். உற்பத்தி செய்யப்பட்ட சீனியை வைத்திருந்த போதும் கரும்பு தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் மௌனமாக இருப்பது கேள்விக்குரியது என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். ஒரு தனி நபருக்காக வெளிநாட்டில் இருந்து சர்க்கரை இறக்குமதி செய்யப்படுகிறது. இது அரசாங்கத்தின் ஒப்பந்தமா, கமிஷனா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பதும் தெரியவில்லை. இதனால் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் நிறுவனமே மூடப்படும் அபாயம் உள்ளது. எனவே ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் மக்கள் கொந்தளிப்பை தவிர்க்க முடியாது என்று கிசான் எச்சரித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்காக நீதி கூறும் சங்கத்தின் ஏற்பாட்டு குழு தமிழர் பிரச்சனையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே நிலைப்பாட்டை தொடர்ந்து வருகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவருமான சிவானந்தன் ஜெனிதா 2024 ஆகஸ்ட் 30 வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் நினைவு நாளை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் மாபெரும் நீதிக்கான பேரணி நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். அவர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, செம்மணி மனித புதைகுழிகள், சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இன அழிப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான முக்கிய ஆதாரங்களாக உள்ளன என்றும், இவை அனைத்தும் விரிவாக சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2025 செப்டம்பர் 30 நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் அனைத்து மனித உரிமை மேம்பாட்டு நாடுகளிடமும் கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பில் கல்லடிப்பாடம் முதல் காந்தி பூங்கா வரை, யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் நினைவிடம் முதல் செம்மணி வரை பேரணி நடைபெற உள்ளது. இதில் மத தலைவர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழகத்தினர், மனித உரிமை ஆர்வலர்கள், கிராமிய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார்கள்.